எல்லாருக்கும் வணக்கம். ட்விட்டரில் இன்றைக்கி நான் பார்த்த காணொலி ஒன்று மனசை ரொம்பவே உலுக்கி உடச்சி போட்டுருச்சுங்க. அப்போ ஆன அதிர்ச்சி இன்னுமே அந்த உடம்பு நடுக்கும் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது. அவ்வளோ கொடூரமான ஒரு காணொலி. உண்மையிலே அந்த டைமில் சமைக்கலாம், ஏதாச்சும் ஒன்று செஞ்சு சாப்பிடலாம், நமக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்றதுக்காக போனேன். அதை பார்த்ததுலேருந்து மைண்ட் அப்செட் ஆகி சமைக்கிறதுக்கும் மைண்ட் வரல, சாப்பிட்றதுக்கும் மைண்ட் வரல. அப்படி ஒரு மைண்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. பல பேர் பார்த்துருக்கலாம், பல பேர் பார்க்காம இருக்கலாம். என்ன சம்பவங்கிறத நான் சொல்லிடுறேன். திருத்தணியில் ஓடுற ரயிலில் ஒரு வடமாநில இளைஞன், மேற்கு வங்கத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் உட்காந்து ட்ராவல் பண்ணிட்டு வரான். படிக்கட்டு ஓரமாக உட்காந்துட்டு வரான். அதில் ஒரு 2-3 பசங்க கையில் கத்தி வச்சுக்கிட்டு, பட்டாக்கத்தி வச்சுக்கிட்டு ரீல்ஸ் போட்டுட்ருக்குறாங்க. பாட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, இந்த ரவுடி சாங் அது இதுன்னு வரும் இல்லையா, கானா பாடல்கள். இந்த காவாக்குள்ளே உளுந்துக்கினேன், அப்புறம் இறங்கி நான் வெட்டினா போஸ்ட்மார்ட்டம் பண்ண தான் தேவை, இந்த மாதிரிலாம் பாட்டுக்கு நிறைய இருக்குது இல்லையா. அந்த மாதிரி ஏதோ ஒரு பாட்டுக்கு ரீல்ஸ் போட்டுன்னு வரானுங்க. கையில் கத்தியை காட்டி 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 அந்த பையன் உட்காந்துட்டு இருக்கிறான். அந்த பையன் மூஞ்சி முன்னாடி கத்தியை கொண்டு போய் மிரட்டி அப்படி ரீல்ஸ் போட்டுறாங்க. அந்த பையனை ரொம்ப நேரமாக அமைதியாக தான் உட்காந்துட்டு வரான், எதுவும் பேசாமல். ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமை எழுந்து ஏன் இப்படி பண்ணுற அப்படின்றதுக்காக வேண்டி எதிர்த்து கேள்வி கேட்டுக்கிறான். அப்படி எதிர்த்து கேள்வி கேட்டதுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த 3 பசங்களும், 3 பசங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய பெரிய பசங்களாம் இல்லை, வெறும் 16, 17 இந்த வயசு கொண்ட பசங்க. அந்த பசங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவனை அங்கேருந்து கூப்பிட்டு போயிட்டு கத்தியை காட்டி மிரட்டி அங்கே ரயில்வே ஸ்டேஷன்லேயே அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு மறைவான இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு சரமாரியாக வெட்டியிருக்கிறாங்க. அந்த காணொலியை, அந்த ரா ஃபுட்டேஜை பார்த்து தொலைச்சிட்டேன். அது ஏன் பார்த்தேன் அப்படின்ட்டு இப்போ வரைக்குமே இருக்குது. அது மண்டை விட்டு போக மாட்டேங்குது. அவ்வளோ கொடூரமாக இருக்குது. சின்ன சின்ன பசங்க, 17 வயசு பசங்க அந்த கத்தி வச்சு வெட்டுறானுங்க. அப்படி மண்டை மேலே வெட்டுறானுங்க. ஃபுட்டேஜ் நான் பார்த்துட்டேன். இந்த ஆட்சியை குறை சொல்கிறது, திராவிட மாடல் குறை சொல்கிறதெல்லாம் 2ஆம் பட்சம். ஒரு சமூகம் இந்த அளவுக்கு ஒரு கேடுகட்ட சமூகமாக மாறி நிற்கும் அப்படின்ட்டு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. பண்ணுறது அயோக்கியத்தனன்றதை தாண்டி மனிதத்தன்மையற்ற ஒரு மிருகம் கூட இந்த மாதிரி சொல்கிறது. இது என்ன சொல்கிறதுங்க, ஒரு கொடூர அரக்கத்தனம். கொண்டு போயிட்டு ஒரு அப்பாவி பையன் ஏதோ வேலைக்காக வந்திருக்கிறான், அந்த பையனை கூப்பிட்டு போயிட்டு ஏதோ இவங்க போட்ட ரீல்ஸ்க்கு அவன் டிஸ்டர்ப் பண்ணிட்டானோ. இவங்க அந்த கத்தி வச்சுட்டு அவன் முன்னாடி காட்டி காட்டி ரீல்ஸ் போடுறாங்க இல்லையா, அதை கேள்வி கேட்டானோ. அது ஒரு பெரிய குற்றம். அதனால் என்ன பண்ணிட்டாங்க, அந்த பையனை இழுத்துட்டு போயிட்டு இவ்வளோ ஒரு கொடூரங்க. அந்த பையன் அலறான், கதறான், கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாமல் அப்படி வெட்டுறாங்க. அதில் ஒரு பையன் செல்ஃபி எடுத்துக்கிட்டு அதில் வீடியோ எடுக்கிறான் பாருங்க ஒரு பையன். அவனோட மனநிலை என்னவா இருந்திருக்கும், அவனும் அதே வயசு தான். அப்படி வெட்டுறாங்க தாறுமாறா. வீடியோ எடுத்ததை என்ஜாய் பண்ணுறான். என்ஜாய் பண்ணி அவன் பார்க்கும்போது திருப்பி இப்படி போஸ்ட்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அதை ரீல்ஸாக வேறு போடுறானுங்க. என்ன மாதிரியான உளவியல், என்ன மாதிரியான மனநிலை இந்த சமூகம் மாறி நிற்கிதுன்னு நினைக்கும் போது உண்மையிலே இந்த சமுதாயத்தில் வாழ்கிறதுக்கே பயமாக இருக்குது அப்படின்ற நிலை தான் ஏற்படுது. பல காரணங்கள் சொல்லலாம் இதுக்கு. முதல் காரணம் பெற்றோருடைய வளர்ப்பு. கண்டிப்பாக என்ன வெங்காய வளர்ப்பு வளர்த்துருக்குறாங்க அவங்க பெற்றோர் அப்படின்னு, இதெல்லாம் கொஞ்சம் கூட கவனிக்க மாட்டாங்களா? அவங்க பசங்க எங்கே போகிறாங்க வராங்க, என்ன மாதிரியான பழக்க வழக்கத்தில் இருக்கிறாங்க, அவங்க யார் கூட பழகுறாங்க, வீட்டுக்கு வந்து அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, எதையுமே அவங்க பெற்றோர் கவனிக்காத ஒரு கேவலமான வளர்ப்பு. என்ன வளர்ப்பு இது? இப்படிலாம் இருந்தால் ஏன் அப்படி தெரிய மாட்டாங்க பசங்க? அப்புறம் அவங்க பழகுற அந்த சமுதாயம், அவங்க ஃப்ரெண்ட்ஸு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முக்கியமாக அவங்களுக்கு தெரியும் இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட அயோக்கியத்தனத்தை செஞ்சால் சட்டம் நம்ம மேலே பாயும்னு தெரியும். அப்படி சட்டம் நம்ம மேலே பாயும் போது நம்ம வாழ்க்கையே வீணாக போயிடும் அப்படின்றது நல்லா தெரியும். தெரிஞ்சும் இந்த மாதிரியான ஒரு அயோக்கியத்தனத்தை, இந்த மாதிரி ஒரு அரக்கத்தனத்தை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு மனசு வருது அப்படின்னா போதை. முக்கியமாக காரணம் போதை. 17 வயசு 16 வயசு பசங்க கையில் இந்த போதைப் பொருள், கஞ்சா, இதெல்லாம் எப்படி கிடைக்குது? அப்போது இதுக்கு நம்ம யாரை குறை சொல்லி ஆகணும்னா இந்த கேடுகட்ட ஆட்சி. எப்படி 17 வயசு பையனுக்கு இப்போ கைக்கு கஞ்சா போய் சேருது? ஒன்றும் இல்லைங்க, நான் என்னோட அனுபவத்தை நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன். சரி சொன்னால் ஏதாச்சும் ஆனால் நான் நிறுத்தினேன். ஒரு மருத்துவமனைக்கு போயிருந்தேன், ஒரு அரசு மருத்துவமனைக்கு. அது என்னன்னு நான் சொல்ல விரும்பல, விடுங்க. போயிருந்தேன் அங்கே ஒருத்தரை பார்க்கறதுக்காக. அங்கே இந்த வயசு பசங்க அரசு மருத்துவமனையில் எதுக்காக வந்திருக்கிறாங்க? அவங்க கை உடஞ்சி போச்சு, எங்கேயும் கீழே விழுந்தாங்களோ இல்லை என்ன பிரச்சனை பண்ணாங்களே தெரில, கை உடஞ்சி போச்சு, வந்து கட்டு போடுறதுக்காக வந்திருக்கிறாங்க. வந்த இடத்துல ஹாஸ்பிட்டலில் அந்த லேபு அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு 4 பேர் உட்காந்து கஞ்சா அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதை நான் இத்தனைக்கும் வந்து நான் கேள்விப்பட்டது. அங்கே அட்மிட் ஆகிருந்த அந்த பெண்கள் வந்து என்கிட்ட சொன்னாங்க. அந்த பெண்கள் வார்டில் வந்து அந்த வழியாக அந்த பெண்கள் வந்து போயிருக்காங்க. போகும்போது அந்த ஸ்மெல் வந்துருக்குது. வந்துட்டு அந்த பசங்க கட்டி கேட்டுக்கிறாங்க. இத்தனைக்கும் அவங்களாம் 40, 45 அந்த வயசில் இருக்கிற பசங்க, அந்த வயசில் இருக்கிற பெண்கள், அந்த வயசில் இருக்கக்கூடிய அந்த ஆண்கள் அங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறவங்க. அவங்க போய் கேட்குறாங்க, ஏன்டா தம்பி இப்படிலாம் கஞ்சா அடிச்சிட்டு இருக்கிறீங்க, ஹாஸ்பிட்டல்ரா, இவ்வளோ நோயாளிங்க இருக்கிறாங்க, நீங்கள் கஞ்சா அடிக்கிறதுனால அது உங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, அங்கே அத்தனை பேர் படுத்துட்டு இருக்கிறாங்களே அவங்களுக்கும் பாதிப்பு, எந்திரிச்சு போங்கடான்னு சொல்லும்போது ஏய் என்ன பே அப்படின்ற மாதிரி அவ்வளோ வயசு அதிகமானவங்களை வந்து மட்டுமறியது இல்லாமல் மிரட்டினதா அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க.
அதுக்கப்புறம் டாக்டர் வந்து டேய் என்னடா பண்ணிட்டுக்கிறீங்க, பக்கத்தில் தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணால் உங்கள் லைஃபே போய்டும் பார்த்துக்க அப்படின்ட்டு டாக்டர் சொன்னதுக்கப்புறம் வந்து காலில் விழுந்துருக்காங்க. வந்து டாக்டர் காரில் சார் ப்ளீஸ் சார் எப்படியாச்சும் கட்டு போட்டுருங்க சார், காப்பாற்றுங்க சார் அப்படின்ட்டு காலில் விழுந்துருக்காங்க. சரி போய் தொலை நாயை அப்படின்ட்டு டாக்டரும் விட்டுட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் திருப்பியும் போய் அதே மாதிரி அதே வேலையை பண்ணியிருக்கிறாங்க. இதை கேட்கும்போது எப்படா ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்கு நீ வந்துக்கிற, கை உடஞ்சி போச்சுன்ட்டு உன் கூட ஃப்ரெண்ட்ஸுன்ட்டு 4-5 தருதலையும் வந்துக்கிறாங்க. அதுவும் இதே வயசு இதே வயசு 17, 16 இந்த வயசு வந்த இடத்துல ஹாஸ்பிட்டலில் உட்காந்து கொஞ்ச நேரம் அந்த ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் அந்த கஞ்சாவை இழுக்காமல் இருக்க முடியலன்னா எந்த அளவுக்கு இந்த இளைய சமுதாயம் கஞ்சாவுக்கு அடிமையாகி கிடக்குது. அப்போது இந்த அளவுக்கு இந்த இளைய சமுதாயம் கஞ்சாவுக்கு அடிமையாகி கிடக்குதுன்னா அதுக்கு காரணம் யார்? அதை கண்ட்ரோல் பண்ண தவறிய இந்த திராவிட மாடல் ஆட்சி. நம்ம காவல்துறைக்கு எதுக்கு நேரம் இருக்குது? செவிலியர்கள் போராடுறாங்களா, அடித்து தூக்குடா. ஆசிரியர்கள் போராடுறாங்களா, குண்டு கட்டா உருட்டி தூக்குடா. தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்களா, தரன்னு இழுத்துக்கிட்டு போய் 8 நெஞ்சு மேலே உத, எப்படியும் அவங்களை தூக்கி அந்த இடத்த விட்டு காலி பண்ணு. இதுக்கெல்லாம் நேரம் இருக்கும். ஆனால் இவ்வளோ பெரிய கஞ்சா புழக்கம் இப்படி சீரழிஞ்சு கிடக்குற சமுதாயம், இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்க கையில் இந்த கஞ்சா போயிருக்குது. இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு கையாலாகாத காவல்துறையா, வக்கற்ற அரசா அப்படின்ற கேள்வியை நான் கேட்கல. சமூகம் நீங்கள் எடுத்து பாருங்கள், சோஷியல் மீடியாவில் எடுத்து பாருங்கள், ட்விட்டர் எடுத்து பாருங்கள், எல்லாருமே ஒரு பக்கமாக இருந்து எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதிமுக தலைவர்களாக இருக்கட்டும் அல்லது பாஜக தலைவர்களாக இருக்கட்டும், எதிர்கட்சிகள் எல்லாருமே ஒரு பக்கமாக இருந்து இது ஒரு கையாலாகாத கேடு கெட்ட துப்பு கெட்ட ஆட்சி, இது திராவிட மாடல் ஆட்சி. இது இப்படிப்பட்ட ரவுடிசம், இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு இல்லாத தன்மை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. எப்படி இந்த சமுதாயத்தில் ஒரு தைரியமாக போய் நடமாடுறது, எப்படி போயிட்டு வர்றது? ஓடுற ட்ரெயினுங்க பட்ட பகல்லைங்க, அங்கே கவனிக்கிறதுக்கு எந்த ஒரு டிடிஆரோ அங்கே அந்த ரயில்வே போலீஸோ யாருமே இல்லையா, ஒருத்தர் கூடமே இல்லையா? அவ்வளோ தைரியமாக ஒரு 19 வயசு பையன் கையில் கத்தி வச்சுக்கிட்டு இப்படிலாம் காட்டி ரீல்ஸ் போடுறாங்க, எடுத்து வீடியோ எடுத்து. அவனுக்கு அவ்வளோ தைரியம் எப்படி வருது? நம்ம அப்பாவோட ஆட்சிடா, நம்ம அப்பா நம்மளை என்ன பண்ணிடுவார், நம்ம என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற தைரியமா, அல்லது அங்கே உள்ளே இறக்கி இருக்கிற அந்த கஞ்சா கொடுத்த தைரியமா, என்ன இழவன்னு ஒன்று புரியல. ஆனால் பதைக்குது நெஞ்சு அதை பார்க்கும்போது. எப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு. இதில் ஒரு பக்கம் பாருங்கள், இன்னொரு குரூப்பு இந்த டி ஸ்டாக்ஸ் யார், திமுக காரங்க. இதுக்கு யார் தெரியுமா கூட சொல்கிறாங்க? எல்லாம் இந்த வடமாநில இளைஞர்கள் மேலே வந்து எல்லாம் வன்மத்தை பரப்பிட்டு இருக்கிறீங்கல்ல, இந்த பரிதாபங்கள் வீடியோவில் வந்து வடக்கன் பரிதாபங்கள்னு போடுறீங்க. அதே மாதிரி இந்த மைக் செட் ஸ்ரீராம் ஒரு பக்கம் வந்து அவன் ஒரு பக்கம் வடமாநில இளைஞர்கள் மேலே வந்து வன்மத்தை வச்சுட்டு இருக்கிறான். அதே மாதிரி இந்த தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் வந்து வடக்கர்கள் மேலே வந்து வன்மத்தை வச்சுக்கிறீங்க, நீங்கள் தாண்டா காரணம் இதுக்கெல்லாம் அப்படின்ட்டு. உண்மையிலேயே அவன் வடக்கன்றதுனால தான் அல்லது வட மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தன்றதுனால தான் இந்த 3 தருதலைகளும் போய் அவங்ககிட்ட வம்பு பண்ணாங்களா, வெட்டினாங்களா? அந்த இடத்துல வடக்கம் இல்லை, வேற எவன் இருந்தாலும் அவங்க அதை தான் பண்ணியிருப்பாங்க. உடனே இப்படி திருப்புறது, திமுக அரசையோ இல்லை கவர்மெண்ட்டையோ யாராவது குறை சொன்னால் அவ்வளோதான் பார்த்துக்கோங்க, இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான்டா அப்படின்ட்டு. இதை விட கேவலமாக, இதை விட அருவருப்பாக ஒரு கவர்மெண்ட்டுக்கோ அல்லது ஒரு கட்சிக்கோ யாராவது முட்டு கொடுக்க முடியுமா? இதை விட அசிங்கமாக முட்டு கொடுத்து நான் பார்த்ததே இல்லை. அப்படி முட்டு கொடுத்துட்டு இருக்கிறானுங்க அவனுங்க. கவர்மெண்ட்டை குறை சொல்லக்கூடாது, கட்டுப்படுத்த தவறிய இந்த கவர்மெண்ட் தான் சொல்கிறதுக்கு உனக்கு எங்கே வாய் வலிக்குது? இப்போ அந்த 3 பேரையும் கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணி அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுத்துட்டாங்க, முடிஞ்சு போச்சா? எத்தனையோ வழக்கு இது வரைக்கும் நடந்திருக்குது, எத்தனையோ பேரை கைது பண்ணி உள்ளே வச்சிருக்கிறீங்க. கைது பண்ணி உள்ளே வச்சு என்ன பிரயோஜனம்? நடக்காமையே இருக்குது, நடக்க வேண்டியது நடந்துகிட்டே தானே இருக்குது. கைது பண்ணி உள்ள வைக்க, ஒரு பக்கம் கைது பண்ணி உள்ள வைக்கிறீங்க, இன்னொரு பக்கம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதான் சொல்லுவாங்கல்ல, எரியற கொல்லியை பிடுங்கினா கொதிக்கிறது தானாக அடங்குன்ட்டு. எரியற கொல்லி என்னது? அந்த போதை பொருள், அந்த கஞ்சா. அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. சினிமாவில் வந்து இந்த மாதிரி வன்முறை காட்சிகளை வைக்கிறது, அதே மாதிரி இந்த பாடுங்க, என்னங்க பாட்டு அதெல்லாம், இந்த கானா பாட்டுன்ற பேரில் இதுங்க ரவுடி சாங்னு ஒரு பாட்டு இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. பேரே ரவுடி சாங். இறங்கி நான் அடிச்சா போஸ்ட்மார்ட்டம் பண்ண தான் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி பாட்டு. அப்புறம் நாங்கள்லாம் எப்படி தெரியுமா, நாங்கள் இப்பட்றா, நாங்கள் அப்புட்றா, நாங்கள் செஞ்சிருவோம், நாங்கள் அந்த ரயிலில் அவங்க போட்ட ரீல்ஸில் அந்த பாட்டு லிரிக்ஸே நீங்கள் பார்த்துருப்பீங்களே. இந்த மாதிரியான பாடல்கள் இதை எப்படி இந்த அரசு ஊக்குவிக்குது, இதை எப்படி அலோவ் பண்ணுது? முதல்ல இந்த மாதிரி பாட்டு வரும்போது ஒருத்தனுக்குள்ள அது ஒரு உணர்வை, ஒரு வன்முறை உணர்வை, எவனாச்சும் ஒருத்தன் நம்மக்கிட்ட சின்னதாக ஒரு இது வந்தாலே நம்ம வெட்டணும், அவனை ஏதாச்சும் ஒன்று பண்ணி போடணும் அப்படிங்கிற உணர்வை அவனுக்குள்ளே தூண்டவே தூண்டாதா? இந்த மாதிரியான கேள்விகள்லாம் அரசுக்கு எழவே எழாதா? எப்படி இதெல்லாம் தடுக்காமல் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது? இதெல்லாம் தான் பெற்றோருடைய வளர்ப்பு, அரசாங்கத்துடைய கவனக்குறைவு, இந்த மாதிரி கேடுகட்ட பாட்டு பாடுறவனுங்க, இந்த மாதிரி சினிமாவில் இந்த மாதிரி காட்சிகளை வைக்கிறவனுங்க, இதெல்லாம் தான் காரணம். இது எல்லாத்தையுமே கட்டுப்பாடுக்குள்ளே வைக்க வேண்டியது யார்? கவர்மெண்ட்டு தான். கவர்மெண்ட் நினச்சா எல்லாத்தையுமே கட்டுப்பாடோட வைக்க முடியும். இந்த காலேஜில் வந்து இந்த ரூட்டு தலை அப்படின்ட்டு சுற்றுறது, அப்புறம் அந்த ட்ரெயினில் போகும்போது அதில் ஒரு குரூப்பாக சுற்றுறது, என்ன இது?
இப்படியே போனால் இந்த சமுதாயம், இந்த விக்ரம் படத்தில் சொல்லுவாங்கல்ல, மனிதன் விக்ரம் படத்தில் கமல் சொல்லப்பில் குரங்குலேருந்து பரிணமிச்சு மனுஷனாக மாறுறதுக்கு மில்லியன் கணக்கான ஆண்டுகள் தேவைப்பட்டுச்சு. அந்த கான்செப்ட் நம்ம ஏற்கிறோமோ இல்லையோ, அவர் சொன்ன டயலாக், குரங்குலேருந்து மனுஷனாக மாறுறதுக்கு மில்லியன் கணக்கான ஆண்டுகள் தேவைப்பட்டுச்சு. ஆனால் இந்த போதைப் பொருளால் மனுஷன் மறுபடியும் குரங்காவே மாறிடுவான்டா. மாறிட்டு தான் இருக்கிறான். அதை நோக்கி தான் போயிட்டு இருக்குது இந்த சமூகம். இந்த போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தாவிட்டா இந்த மாதிரி சமுதாய சீர்கேடை தூண்டுகிற வகையிலான பாடல்களை, இந்த மாதிரி சமுதாய சீர்கேடுகளை தூண்டுகிற வகையிலான சினிமா காட்சிகளை இதெல்லாம் கட்டுப்படுத்த தவறினால் மனுஷன் மீண்டும் குரங்காக போவது உறுதி. அப்போது திரும்ப நம்ம சொல்கிறது அதுதான். நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி மேலே பல குறைகள் இருக்குது. பல குறைகள், ஊழல் குற்றச்சாட்டுகள் என்ன வேணா இருக்கலாம். ஆனால் சட்டம் ஒழுங்குன்றது ஓரளவுக்கு அவங்க கட்டுப்பாடோடு வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த திமுக திராவிட மாடல் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்குதுன்னு தான் தெரியல. இதில் ஸ்டாலின் அவர்கள் வேறு ஒரு வாட்டியும் கூட்டம் போடும்போதும் ஒரு வாட்டி மேடையில் ஏறும்போதும் கையில் எழுதி கொடுத்து துண்டு சீட்டு பெருமையாக படிச்சிருவாப்புல. உள்ள என்ன கான்டென்ட் இருக்குதுன்னே தெரியாமல். எங்கள் ஆட்சியில் நாங்கள் செஞ்ச சாதனைகளை நாங்கள் சொல்ல என்னால் சொல்ல முடியல, எனக்கு அப்படியே மூச்சு திணறுது, எனக்கு அப்படியே மூச்சு வாங்குது, அவ்வளோ சாதனைகளை நாங்கள் கிழிச்சிருக்கிறோம் அப்படிம்பாரு. தெரியுதுங்கய்யா, நல்லா தெரியுது உங்கள் சாதனை. அங்கே பாருங்கள், என்ன அழகான ஒரு சாதனை. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடிச்சு 40 பேர் செத்து போனாங்களே, அது ஒரு சாதனை. இப்படி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியின் சாதனைகள் அப்படியே பட்டியலிட்டுக்கிட்டே போகலாம். இதில் நம்ம அக்கா ஒருத்தங்க இருக்கிறாங்க. அடே அப்பா, யார் அவங்க? இளம் விதவைகளை பாதுகாக்க வந்த ரட்சகர் அவங்க. சொன்னாங்க இல்லையா, தமிழ்நாட்டில் இளம் விதவைகளின் எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே போகுது. அப்படியே உள்ளுக்குள்ளே அவங்களால தாங்க முடியல அந்த வேதனை, அப்படியே கொட்டுறாங்க. அதுக்கு காரணம் என்ன? டாஸ்மாக். இந்த டாஸ்மாக்கால தமிழ்நாட்டில் நிறைய பேர் செத்து போகிறாங்க. அதனால நிறைய இளம் விதவைகள் அதிகமாகறாங்க. சின்ன வயசுலேயே விதவைகளாகிடுறாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. இப்போ அந்த டாஸ்மாக் மூடி அந்த எல்லாத்தையும், அந்த இளம் விதவைகளெல்லாம் அப்படியே தடுத்து நிறுத்திட்டாங்க. பார்த்துக்கங்க, இதான் திமுக, இதான் திராவிட மாடல் ஆட்சி. நல்லா பார்த்துங்க, சரிங்களா? குறிப்பாக பெண்கள், குறிப்பாக கணவனை வைத்திருக்கிற பெண்கள், மனைவிகள், அதே மாதிரி ஆண் பிள்ளைகளை பெற்றெடுத்து இருக்கிற தாய்மார்கள். ஆண் பிள்ளைகள் மட்டும் யார் சொல்லணும்? இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம்ல, பள்ளி வகுப்பறையில் 4 மாணவிகள் வட்டமாக உட்காந்துக்கிட்டு அவங்க ஒரு மாதிரி சாராயத்தை ஊற்றி குடிச்சிக்கிட்டு வைப் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. அதனால் ஆண் பிள்ளைகளை மட்டுமே சொல்ல முடியாது, பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கக்கூடிய தாய்மார்கள் எல்லாருமே இந்த திராவிட மாடல் ஆட்சியை நல்லா பார்த்துங்க. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இப்போது இதுக்கு வெறும் இந்த ஆட்சியை மட்டுமே நம்ம குறை சொல்ல முடியுமா அப்படின்னா குறை சொல்லலாம் தான். ஆனால் அதை மட்டுமே குறை சொல்ல முடியாது. பெற்றோருடைய வளர்ப்பு ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னதான் வளர்க்குறீங்கன்னு தெரியல. உண்மையிலே 90s கிட்ஸ் அவங்கள வளர்த்தாங்கல்ல, அவங்களோட பெற்றோர்கள் அது வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருந்துச்சு. அடி விழுவும் வீட்டில், தப்புன்னா அடி. எனக்கெல்லாம் நாங்களாம் சின்ன வயசில் இருக்கும்போது அடி செம்மத்தையே அடி வாங்குவோம். கொஞ்சம் ஒரு பொய் சொன்னால் அடி விழுவோம், ஏதாச்சும் ஒரு சின்னதாக குறும்பண்ண அடி விழுவோம், வீட்டுக்கு 6:30 மணிக்கு மேலே லேட்டாக வந்தால் அடி விழுவோம். இப்படிலாம் அடி வாங்கியிருக்கிறோம். அந்த அடி வாங்கிட்டு அந்த பயத்திலேயே வளர்ந்து ஓரளவுக்கு அந்த பக்கம் ஸ்கூல்லையும் அடி வாங்கியிருக்கிறோம். அடி வாங்கிட்டு அந்த பயத்திலேயே ஓரளவு கொஞ்சம் பக்குவப்பட்டு வளர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு வயசில், ஒரு குறிப்பிட்ட வயசில் நாங்களே உணர்ந்தது, ஆமாம் அடித்ததில் தப்பு இல்லை, அவங்க எங்களை கண்ட்ரோல் பண்ணதில் தப்பு இல்லை, அதனால தான் ஓரளவுக்கு மனசாட்சி உள்ள, ஓரளவுக்கு சமுதாயத்தில் எப்படி நம்ம வாழணும் அப்படின்ற அந்த பண்புள்ள ஒரு ஆளாக நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இப்போ 90s கிட்ஸை வளர்த்தவங்க தப்பு இல்லை, ஆனால் 90s கிட்ஸ் வளர்க்குறாங்க பாரு அவங்க பிள்ளைங்கள, இவ்வளோ கேவலமாக தான் வளர்க்குறாங்கன்ட்டு இல்லை, அவ்வளோ கேவலமாக வளர்க்குறாங்க. எதை சாப்பிடக்கூடாதோ அதை வாங்கி கொடுக்குறது, ஜங்கை வாங்கி கொடுக்குறது. பிள்ளைங்க ஐயோ புள்ள ஆசைப்பட்டுச்சுன்னா எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவியா? புள்ள ஆசைப்படும் தான், எல்லாத்துக்கும் தான் ஆசைப்படும் தான், ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருவியா? எந்த ஒரு கட்டுப்பா? ஐயோ பிள்ளைய போய் அடிக்கிற பாவம். இதுதான் இங்கே வந்து நிற்கிது. பிள்ளைங்களை ஒழுங்காக கட்டுப்பாடோட அடிக்க வேண்டிய நேரத்தில் அடித்து, திட்ட வேண்டிய நேரத்தில் திட்டி, கண்ட்ரோல் பண்ண வேண்டிய நேரத்தில் கண்ட்ரோல் பண்ணி வளர்க்க கற்றுக்குங்க. இல்லைன்னா இப்படி தான் வந்து நிற்கும். இது சில பேர் பார்த்துட்டு விமர்சனம் பண்ணலாம், என்னடா நீ இப்படி பேசுகிறா அப்படி பேசுகிறேன்ட்டு. இதான் உண்மை. அப்புறம் ஏன் இப்படி நிற்கிது? அதனால் பெற்றோருடைய பொறுப்பும் இதில் இருக்குது. அவங்க ஒழுங்காக கவனிக்கணும், ஒழுங்காக கண்காணிக்கணும், என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்றதை பார்க்கணும் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும். அது ஒரு பொறுப்பு இருக்குது. அதுக்கப்புறம் சமுதாயத்துடைய பொறுப்பும் இருக்குது. நீங்கள் 4 பேர் ஒருத்தங்க இந்த மாதிரி ரோட்டில் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறானுங்க, இந்த மாதிரி தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா கூப்பிட்டு வச்சு சொல்லணும், இந்த மாதிரி வேலை பண்ணாதார தம்பி அப்படின்ட்டு. பார்க்குறவங்க எனக்கு என்ன அப்படின்ட்டு கடந்து போகிறது அதுவும் ஒரு காரணம். இப்படி பல காரணங்கள் இருக்குது. ஆனால் உண்மையிலே இந்த ஒரு சம்பவம் உண்மையிலே இன்னும் அந்த படப்படப்பு, இன்னும் அந்த பதைப்பதைப்பு இன்னும் போகவே இல்லை. மனசாட்சி கொஞ்சம் கூட ஒரு ஈவு இறக்கம் மனிதத்தன்மை இருக்காதுங்க. அப்படி தலைமையில அப்பாவே உட்காந்துருக்கிறான், அவன் திருப்பி எதிர்த்து அடிக்கிறான், எதிர்த்து தாக்குறான், திருப்பி வெட்டுறதுக்கு வரான், குத்துறதுக்கு வரான்னா கூட சரி ஓகே அடிக்கிறான்றதுனால ஒரு லாஜிக் இருக்குதுன்னு கூட வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்க. அவன் பாவமாக உட்காந்துருக்கிறான், அவன் திருப்பி கூட அடிக்கலாம அவன் முழிச்சிட்டு இருக்கிறான். என்னடா நடக்குது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறான், கத்தவும் கூட இல்லை. சும்மா உட்காந்துருக்கிற பையனை போட்டு அந்த கத்தியை வச்சு அந்த வெட்டுறானுங்க.
அவன் வெட்டி ஒரு 4 வெட்டு வெட்டதுக்கு அப்புறம் அலறான், அம்மா ஐயோன்னு கத்துறதுக்கு அப்புறம் கூட ஈவியா இறக்கம் இல்லாமல் தலைமையில இவன் பக்கத்தில் ஒருத்தன் பேசிட்டு இருக்கிறான், டேய் நல்லா வெட்டுறா, கத்தி என்கிட்ட கொடுறா அப்படின்றானுங்க, மண்டை மேலே வெட்டுறானுங்க. இதெல்லாம் எந்த மாதிரியான மிருகத்தனம், என்ன மிருகத்தனம் இல்லை, இது எந்த மாதிரியான என்ன தனம்னே தெரில. இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அவ்வளோதான், சமுதாயத்தில் வாழ முடியாத ஒரு இடத்துக்கு தான் நம்ம தள்ளப்படுவோம். அரசு உண்மையிலேயே கூடுதல் கவனம் எடுத்து சிரத்தை எடுத்து இது எல்லாத்தையுமே கண்காணித்து இது எல்லாத்தையுமே தடுக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அது எடுத்தே தீரணும். அதேமாரி இந்த போதை பழக்கம் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த போதை பழக்கங்களை அரசு கட்டுப்படுத்தி ஆக வேண்டும். இந்த திராவிட மாடல் அரசு இது பண்ணுன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏன்னா இந்த 4.25 வருஷத்தில் கிழிக்காததை, இந்த 4.25 வருஷத்தில் பிடுங்காததை மீதி இருக்கிற இந்த 3 மாதத்தில் அவங்க பிடுங்கிடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. அதனால் அடுத்து வரப்போகிற ஒரு அரசாவது இதுக்கு வந்த உடனே இதுக்கு முதல் நடவடிக்கை இது எடுக்கணுன்றதை கேட்டுக்கிறோம். அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.